ஹாய், ஹலோ, வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு சிவராத்திரி. சிவபெருமானுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கும் எனக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். இது சுயம்புலிங்கம், தன்னால் உருவானது, ரொம்ப சக்தி வாய்ந்தது. என்ன வேண்டுனாலும் அது அப்படியே நிறைவேறிடும். காலையில் இங்கே இப்படி தான் பூஜை பண்ணுவாங்க. எல்லாம் அபிஷேகம் எல்லாருமே பண்ணலாம். நம்ம ஊரில் மாதிரி இல்லாமல் இங்கே எல்லாருமே பொதுமக்கள் எல்லாருமே அபிஷேகம் தன்னால் கையால் அபிஷேகம் பண்ணி அவங்களே பூஜை பண்ணிக்கிருவாங்க. இது பக்கத்தில் இருக்கிற கோயில், இதுவும் சிவபெருமானுடைய கோயில் தான். பாருங்கள் எவ்வளோ கூட்டம்னு சொல்லிட்டு ஒரு லைனாக டிசிப்ளினோடு நல்லா மெயின்டைன் பண்ணி பூஜையெல்லாம் பண்ணுறாங்க. அவங்களா போய் வீட்டிலேருந்து கொண்டாந்து இல்லை கடையில் பக்கத்துலேயும் விற்றுக்கிட்டு இருந்துச்சு, அங்கேருந்து வாங்கிட்டு வந்து அபிஷேகம் பண்ணுறாங்க. பாருங்கள், இப்போ சாயங்காலம் ராத்திரி ஆயிடுச்சு, 7 மணி ஆயிடுச்சு. 7 மணி வரைக்கும் அபிஷேகம் பண்ணுறாங்க. எல்லோரும் தான் கையாலே பண்ணுறாங்க. பாருங்கள், இந்த ஊரில் இது நார்த் இந்தியாவில் எல்லாம் பொதுமக்கள் தான் பண்ணுவாங்க தன்னால். நம்ம ஊரில் மாதிரி ஐயரெல்லாம் பூஜையெல்லாம் பண்ண மாட்டாங்க. நம்மளே பண்ணிக்கலாம் பூஜையெல்லாம். இங்கே அதுதான் ஒரு விசேஷம். நந்தீஸ்வரர் இருக்கிறாரு, ரொம்ப அழகாக ஜோடிச்சிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. இது இந்த ஊரில் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயில். இந்த கோயில் பக்கத்திலே சுவாமி நாராயண் கோயில் இருக்குது. 2-3 கோயில் இருக்குது. நல்லா சக்தி வாய்ந்த கோயில் எல்லாமே. நீங்கள் என்ன நினச்சி வந்தாலும் அப்படியே நிறைவேறிடும். இது கிருஷ்ணரும் ராதாகிருஷ்ணர், இவங்க 2 பேரும். அப்புறம் இங்கே பிரம்மர் இருக்கிறாரு, அனுமான் இருக்கிறாங்க. இவங்க துர்கா அம்மா, அவங்க கீழே காலடியில் இருக்கிறவங்க விநாயகர். பாருங்கள், எல்லாருமே தன்னால் போய் பூஜைலாம் பண்ணுறாங்க. இதுதான் லிங்கம். இங்கே அபிஷேகம்லாம் தன்னால் தானே பண்ணுறாங்க. தயிரை வச்சு அபிஷேகம் பண்ணுறாங்க. பாலாபிஷேகம் எல்லாமே நம்மளே பண்ணிக்கலாம். நல்லா இருந்துச்சு பூஜை எல்லாம். சிவபெருமானுடைய அனுகிரகமும் ஆசீர்வாதமும் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். இவர் நம்ம ஹனுமான். இங்கே இப்படி தான் சிவராத்திரி கொண்டாடுவாங்க. சிவராத்திரி மட்டும் இல்லாமல் எல்லா கோயில்லையும் எல்லாமே இதே மாதிரி தான் நம்மளே பூஜை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கே தெரியும், மத்திய பிரதேஷில் 2 ஜோதிலிங்கம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. இவங்க சிவபெருமானும் பார்வதி அம்மையாரும். அங்கேயே சிவலிங்கமும் இருக்குது. அந்த சிவலிங்கத்தை தான் நம்ம அபிஷேகமும் பண்ணலாம். பாருங்கள், உங்களுக்கு இந்த விளாக் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சின்ன விளாக் தாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. கோயிலும் பூஜையும் நல்லா திருப்திகரமாக சாமி கும்பிட்டு வந்தோம். சாமியோட ஆசீர்வாதம் எனக்கும் என் குடும்பமான உங்களுக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். எல்லோரும் ஆரோக்கியமாக நல்லா இருக்கணும்னு சாமியை வேண்டிக்கிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். எல்லோரும் பார்த்து பத்திரமா இருங்க. இவ்வளோ நேரம் என் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். பாய், டேக் கேர். Thanks for watching. Once again, happy Shivratri.